உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ஸ்காட்லாந்து யார்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரான ஒரு சிறப்பு அந்தஸ்து என்பது தமிழக காவல்துறைக்கு இருக்கிறதா நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இத்தகைய பெயர் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஏறத்தாழ ஒரு ஆண்டு முடிந்தும் ஒரு முக்கிய நபரினுடைய ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவரின் இறப்பு குறித்தும் கொலை செய்யப்பட்டது குறித்தும் எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கப்படல. தன்னுடைய கணவர் மாண்டு போனதை அடுத்து பல முறை போராட்டத்தை முன்னெடுத்து போராட்டத்தில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். கண்டுபிடிக்கக்கூடிய திமுக கண்டுகொள்ளாமல் இருப்பதனால் தான் ஒரு அரசியல் இயக்கத்தின் சார்பாக களத்தில் போட்டியிட எண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் வந்தபோது நாங்களும் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிவிட்டோம், ஆனால் இந்த திமுகவினுடைய அரசு செவி மடுக்கவில்லை, எனவே உங்களையே சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறோம்னு சொல்லி திருவிக நகரினுடைய சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணி இருந்தால் அவர்கள் கட்சியை சார்ந்த ஏதேனும் ஒரு நிர்வாகியை அல்லது பிரமுகரை அந்த தொகுதியில் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இல்ல, நீங்க நில்லுங்க, நீங்களே வாங்க சட்டமன்றத்துக்கு, நீங்களே கேள்விகள்னு சொல்லிட்டு திருவிக நகரினுடைய அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர்களுக்கு உரிய நீதியை கொடுப்போம், உரிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், அவருடைய கணவரனுடைய மறைவு யாரால் நேர்ந்தது என்பதை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் என்று சொன்ன திமுக என்ன பண்ண தெரியுமா? திமுகவும் விசிகவும் இணைந்து திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பணம் பொருந்திய பலம் பொருந்திய அரசியல் பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தேடி பிடித்து திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எதிராக களமிருக்கிறது திமுக. இப்ப சொல்லுங்க, இதனாலதான் நாங்க சொல்றோம் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது, அதிமுகவிற்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு தலைவரினுடைய உரிமையை நீதியை நிலைநாட்டுவதற்காக தங்கள் சொந்த வேட்பாளரை நிறுத்தாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணைவேரை நிறுத்த அதிமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? இவர்கள் நாளை சட்டமன்றத்திற்குள்ளே வந்தால் நாளை தேவையற்ற சர்ச்சை ஏற்படும் என்பதற்காக ஒரு பணம் பொருந்திய பலம் பொருந்திய அரசியல் பின்புலம் பொருந்திய ஒரு வேட்பாளரை இவருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய திமுகவிற்கு வாக்களிக்க போறீங்களா? நாம ஏன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்து காணொலியில பதிவு செய்யறோம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நாம பேசினாலே என்னமோ சாதி வரி கொண்டு பேசுறோம். ஆனால் சாதி அரசியலிலே ஒன்றிணைய வேண்டும், ரெண்டு சாதியம்னு சொல்லிட்டு பேசிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போன்ற தலைவர்களுக்காக நாங்க பேசுவோம். காரணம், நாங்களும் அதான நினைக்கிறோம், அரசியல் ரீதியா ரெண்டு சாதி ஒன்னாகணும். இதை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது யார் அப்படிங்கிறத இந்த வேட்பாளர் நிறுத்தியதிலே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த தருணத்தில் நாம கேட்கக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அவசியம் சட்டமன்றம் செல்ல நாம் முழுமையாக பாடுபடுவோம்.